लक्ष्मीन्द्रसुम्नतवपादसरोजयुग्मे ब्रह्मेन्द्ररुद्रमुनिवृन्दशिरोऽभिवन्दे श्रीमच्छटारियतिराजसुपूजिते च शुद्धं मदीयहृदयं नमस्तु लग्नम् माता च सुम्नश्च पिता च सुम्नः भ्राता च सुम्नश्च सुता च सुम्नः विद्या च सुम्नो द्रविणं च सुम्नः स्वामिं च सुम्नो सकलं च सुम्नः हितो च सुम्नः परुको च सुम्नः यतो यतो वापि ततो च सुम्नः सुम्नदेवां न परं न किञ्चित् तस्मात् सोऽहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहसज्जराणि प्रणायते अस्मद्गुरोर्भगवतोऽस्य जयैकसिन्धोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविदार्थिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां सत्यां गुणसम्पदां शरणं भवबीजानां सर्वभूमीश्वरं श्रीरङ्गे जगति गुणाकरुणया असौ स्यादिविप्रे कृतं स्यादस्ति नरसिंहकारिकम् पदाप्रियं चिरन्ता शिक्षादिजयादिविश्वगुणैः शान्तं पुजाग्रे श्रीमद्रङ्गसदारियोपते श्रेयो निधिं संशये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरशरविगुणा संयमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानन्तसुम्मे नरहरिसरसिद्योगिने दुष्प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गकारि प्रभवेतिपदेः प्राप्तलक्ष्मे सुसुम्मास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररग्वीक्षकारिं श्रीरङ्गनाथसर्ववेदीन्द्रदृष्टं लक्ष्मीसुम्मसरसित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराशरोऽवसृष्टं वेदान्तदेशे यतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिलरजित् रङ्गभूगालिकाभ्यां कारुण्याश्रीसुम्मेभोः आत्मविक्षेपगण्यं वेदान्तेवावधूतत्वं विसर्जिता रङ्गपूर्वेण सूक्तं वाक्यं नारायणाय परमरतमन व्याख्यातमीडे श्रीमद्रङ्गशतादिसंवरान् श्रीमद्श्रीरघुत्वहास्यसरचित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं सदेशिकेतेः कारुण्यवीक्षात्मकं सेवे रङ्गकुलीनसाधनवशम् नारायणं योगिनं श्रीमद्रङ्गशतारियोगरक्षात्मरक्षणागुणं श्रीमद्रङ्गशतारिवीरगुणाढ्यम् ईशाडम्बविवचितं सुखगुणैर्भान्तं महत्त्वं सजम् वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशे यतीन्द्रकटाक्षरब्धत्रय्यन्तसारम् अनवद्य गुणं उदाग्र्यम् नमो नमो यामुनाय नमो नमो याम ஆளவந்தானுடைய சதுஸ்லோகி நான் ஸ்தோத்திரை கொண்டதான சதுஸ்லோகி என்று பெயர் சொல்கிற இந்த ஸ்தோத்திரத்துக்கு தான் பேசின் அருளிய வியாக்கியானத்தை பெரியவாக்கியானுள்ள வாக்கியானத்தை அனுபவிக்கும். இது சோகம் 4 சோகமா இருந்தாலும் இது பிராட்டினுடைய பெருமையை விளக்க வந்தது இந்த ஸ்லோகம். இதுல இதுக்கும் அதாவது ஜனாச்சார சம்பிரதாயத்துக்கும் 4 தேசியம் பண்ண வியாக்கியம்
சில வேதங்களை அவ சொல்லியிருக்கான். சுவாமி தேசிகன் ஒரு 5 பட்சத்தை சாதிச்சிருக்காரு. 5 பட்சத்துல அவ 5வது பட்சத்தை கண்டிச்சு இது சுவாமி தேசிகன் உகந்தது இல்லைன்னு அவ சொல்றா. இந்த விஷயங்களை அவகாசங்கள சொல்லுவோம். அது சாதாரணமா பார்க்கணும். போன தடவை பார்த்தா 3வது ஸ்லோகத்துக்கு மாத்திரம் மோட்ச பிரதத்துவம் பிராட்டிக்கு உண்டா இல்லையா அப்படின்றதுல பார்த்து அதுல பெரிய வாச்சான்ல மோட்ச பிரதத்துவம் உண்டுன்றத அவர் பார்த்துருக்கோம் இல்லையா. அதனால அதுலயே சில பேருக்கு மோட்ச பிரதத்துவம் இல்லை, ஏன்னா அவர் ஜீவக்கோட்டியில சேர்ந்தவள் அப்படின்னு சொல்லி பிராட்டியே ஜீவக்கோட்டியில சேர்க்கிறா. அவ நான் சுவாமி தேசிகனுக்கு அவளுக்கு விபுத்துவம் உண்டு, அவள் சேத்தனா இருந்தால் கூட அவளுக்கும் இந்த எம்பெருமான போல எல்லா வஸ்துக்களிலும் புகுந்து என்று கேட்கிற தன்மை உண்டு அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். ஜெகத்காரணத்துவம் இல்லைன்னு சொன்ன பிராட்டிக்கு ஜெகத்காரணம் உண்டுன்னு சொல்லி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதனால முதல்ல பிராட்டியானவள் ஜீவக்கொடியை சேர்ந்தவள், அவளுக்கு விழுத்துவம் கிடையாது அப்படின்னு சொன்னான். 2வது ஜெகத்காரணத்துவம் கிடையாது அப்படின்னு சொல்றான். இப்படி பல விதமாக அவளுடைய ஆட்சேபனை இருக்கு. அது இருந்திருக்கணும். இப்ப கடைசி போகணும். மகாவிபூதிபரம் ரூபம் ஹரே மூர்த்தம் பிரம்ம ததோபி தத்ப்ரியதரம் ரூபம் யதத்யத்புதம் யான்யன்யானி யதா சுகம் விஹரதோ ரூபாணி சர்வாணி தானி ஆகுஸ்வைரனுரூபரூபல்பவைः காடோபகூடானி தே. அதுல சுவாமி ஒரு சமயத்துக்கு அவதானிய சாதிக்கிற. சரி, இப்போ ஆழ்வார் அதாவது ஆலந்தார பார்த்து பிராட்டி கேள்வி கேட்கிற மாதிரி அவர் சொல்றார். அதாவது பகவானை போல எல்லா பலனுக்கும் என்னையும் உபாயம் சொல்றாரு. நான் சில சமயத்துல இல்லாத போது பெருமாள் ஆசைக்கு வேறு நேரும். அப்படி இருந்துச்சு அந்த சமயத்துல நான் எப்படி உபாயம் ஆவேன்? பிராட்டியோட பெருமாள் நான் சேர்ந்து இருந்தானாக்க உபாயம் ஆவேன்னு சொன்னா சரி. நான் இல்லாத சமயத்துல அவரை தான் ஆசிரியப்போ அப்ப நான் எப்படி உபாயமா இருக்கேன்? உபாயமா இல்லையோ நான் பலனாகவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பிராட்டி கேள்வியை கேட்க அதுக்கு சொல்றார். பிராட்டி எப்போதுமே பெருமாளை விட்டு பிரியாம இருக்க, பெருமாளோடய சேர்ந்து இருக்கா. நீ சேர்ந்து இருப்பதனால நீ பரமாத்ம ஸ்வரூபம் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் நீ இருக்க. அதனால எல்லா இடத்துலயும் நீ இருக்கிறதால நீ விபுவாய் இருந்து எல்லா இடத்துலயும் சேர்ந்து இருக்கனால அவனுக்கு தனியாய் இருக்கு சந்தர்ப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவதான் இங்க சொல்றேன். மூர்த்தம் பிரம்ம சுதோபி தத்ப்ரியதரம் ரூபம் யதத்யத்புதம் யான்யன்யானி யதா சுகம் விஹரதோ ரூபாணி சர்வாணி தானி ஆகுஸ்வைரனுரூபரூபர்வைः. இப்போ பதப்பதா இருக்கு. சாந்த கத்தி தாகம் சோகம் மோகம் இறப்பு இவையெல்லாம் இல்லாதவள், பிறவி முதலானவை இல்லாதவள், விகாரங்கள் இதெல்லாம் இல்லாதவள். அனந்தம் 3 வகையான, அதாவது வஸ்து பரிச்சேதம், கால பரிச்சேதம், தேச பரிச்சேதம் இவைகள் இல்லாதவள். மகா விபூதி, அதாவது லீலா விபூதி நித்திய விபூதி ரெண்டுத்தையும் இவள் ஆளுகிறாள். மகா
பரமம். அதாவது இவ்வளவு இருக்கா, அதாவது தனக்கு மேல ஒண்ணு இல்லாதபடியாக பிரம்மம். அந்த பிரம்மன்னு சொல்றாளே, இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? அதுக்கு இந்த பச்சை இறப்பு இறப்பு அதெல்லாம் கிடையாது. அதுவும் 3 வகையான தேச பரிச்சேதம், கால பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம் யாருக்கு அந்த பிரம்மத்துக்கு கிடையாது. அது 2 விபூதிக்கும் நாயகனா இருந்திருக்கு, நியமிச்சுருக்கு. தனக்கு மேற்பட்டது இல்லாதையா இருக்கு அந்த. அப்புறம் அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தினுடைய ரூபம், அதாவது அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம், ஹரேஹே ரூபம். அது ரூபம்னு என்ன? விஷ்ணுவின் ஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபம். எது யாதொன்று தத்தோபி அதினும் தத் பிரியதரம். அந்த ஸ்வரூபத்தை காட்டிலும் இன்னும் எளிதாக இருக்கக்கூடிய எதிராக தத் பிரியதரம், அவனுக்கு மிகவும் இனியதாய், அத்தியுதம் அழகு அமைப்பு போன்ற அம்சங்கள் மிக ஆச்சரியமாய். பிரம்ம, இந்த இடத்துல பிரம்மன் வந்து பெருசுன்னு அர்த்தம். பெருசுமான மூர்த்தம் ரூபம் எது ரூபாதி குணங்களை பெற்ற அவனுக்கு திருமேனிகள் என்றோ யதாசுகம் சுகத்திற்கு சிதைவின்றி விகரதா வேமிகை செய்கின்ற அவனுக்கு அஞ்ஞானி ரூபானி ஆணி வேறு திருமேனிகள் ஆகிய தானி அந்த மூவகை ரூபங்களையும் உனது அனுரூப ரூபி அதாவது கேட்ட சிறந்த ரூபங்களாலே காடோப கூடாணி கெட்டியாக இணைக்கப்பட்டுள்ளதாக ஆகவோ பிரமாணங்கள். இது மொத்தத்தையும் பிரம்மத்துக்கு விசேஷமா சொன்ன. இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது, அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் என்ன, அதாவது ஸ்வரூபம்ன்றது ஆத்மஸ்வரூபம், அதாவது அந்த பிரம்மஸ்வரூபம். அதுக்கப்புறம் அதனுடைய திவ்யமங்கல விக்கிரகம். அந்த திவ்யமங்கல விக்கிரகமாக பல, அதாவது கர யூக யூக இவைகள்லாம் வேற அவன் எடுக்கிறான். எடுத்து இந்த உலகத்தெல்லாம் நியமிச்சு பலவிதமான விசேஷமான லீலைகள்லாம் பண்றான். அப்படி அவன் பண்ணக்கூடிய எல்லா காரியங்கள்லயும் நீ என்னன்னாக்க, நீயும் அவனுமா சேர்ந்து நீ அவனோட இருக்கான்றது தெரியாதபடி அப்படி இருக்க. 2 வருஷம் ஒன்னா சேர்ந்ததுன்னா இன்னொரு வருஷம் அதை கண்டுபிடிக்க முடியாது. அதாவது காடோப கூடாபி பின்னப்பட்டு 2 பேரும் அப்படி பிணைஞ்சிருக்குங்க. இதுல அவர் ஒருத்தர் தான் இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்ல முடியல, இல்ல நீ ஒருத்தி தான் போடுற அப்படின்னு சொல்ல முடியல. 2 பேரும் பிரிச்சு காமிக்க முடியாததுக்கு இணைந்து காடோப நன்னா சேர்ந்து இருக்குங்க. அதனால பிரிச்சே சொல்ல முடியாது. இந்த லோகத்தை பிரம்மத்தான் படைக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. நீயும் அதுல இருக்க. அவன் அவதாரங்கள்லாம் எடுக்கும்பொழுது நின்படிக்கெல்லாம் தன்படியே இருக்க அன்புடன் நின்றோடு அவதரித்த அருளி, இப்படிதான் அங்க மூலிக்கு சாவிர நோமி ஆச்சரியமான. அப்படி எல்லா விஷயங்களையும் 2 பேரும் பிணைஞ்சிருக்கிச்சே. இது நான் சொல்ல, எல்லா சாஸ்திரங்களும் சொல்றது. ஆக நீங்க 2 பேருமே பிரிக்க முடியாது. அப்படி அதுல நீ வந்து பிரம்மத்தோட போவே, அவன் பிரம்மன்னு சொன்னா நீ பிரம்மடி அப்படின்னு அந்த மாதிரியாக இருக்குன்னு சொல்லி சாதிக்கிறது. பரமாத்மா ஸ்வரூபமானது எல்லா இடத்தையும் பரவி இருக்கு. அதே மாதிரி உன்னுடைய ஆத்மஸ்வரூபமும் அதோட இணைஞ்சிருக்கு. பரமாத்ம பெருமாள் எழுதுகிற பரமாத்மா, அந்த பரமாத்ம திவ்ய விக்கிரகம் சொல்லி அந்த திவ்ய விக்கிரகம்னா எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தை விட பக்தர்களை வசீகரம் பண்ணக்கூடியதாக எதுவுமே அந்த ஆட்சியத்துல வசீகரணம் பண்ணக்கூடிய தன்மை உடையவனா இருக்கும். அதுவும் ஆச்சரியமா இருக்கு. அது எதிரா அவனுக்கே ரொம்ப உகந்ததான அவனுடைய திருமையை, அந்த திருமையானது
உனது திருமையோடு சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், சிருஷ்டிகள்லாம் பண்றான், சிருஷ்டியான லீலைகள்லாம் பண்றான். அந்த சிருஷ்டி பண்றதுக்காக அவன் எடுக்கக்கூடிய ரூபங்கள் இருக்கு, அதாவது ஜீவ விபவ ஆத்த அச்சாரூபம். அதற்கேற்ப நீயும் அவனுக்கு அந்த ரூபங்களோடு இருக்கிறது மட்டும் இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து இறைஞ்சிருக்கு. இது பிரமாணங்களும் சரி ரிஷிகளும் சரி எல்லாம் இதே எண்ணத்தை தான் சொல்லியிருக்கான். அவன் மொத்தம் தான் எல்லாத்துக்கு காரணம்னு சொல்லல. அப்படி இருக்கே நீயும் திரும்பவும் பகவான் சேர்ந்துதான் உபாயம், ரெண்டு பேருமே உபாயம், ரெண்டு பேருமே உண்மையே, இதுல ஒன்றும் குறவு இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். இதுதான் போன தடவை சொல்லிச்சு இந்த சாந்தா அனந்தத்துக்கு விஷயத்தை சொல்லணும். அதனால சாந்தானந்தத்துக்கு போன தடவை சொல்லியிருக்கோம். இந்த சாந்த ஆனந்தன்னு சொல்லி வச்சான் சொல்ற, இங்க சாந்த ஆனந்தன்னு சுவாமி தேசிகன் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட இந்த சாந்த ஆனந்தத்துக்கு அதனால நிர்வீகாரன்னு அர்த்தம். சாந்தன்னா நிர்வீகாரம். நிர்வீகாரம்னு என்ன அப்படின்னா பரிணாமங்கள், மாறுதல்கள்லாம் உண்டு, அது இல்லாது. அனந்தம் சொன்னதால அதாவது தேச கால வஸ்து பரிச்சேதங்கள்லாம் இல்லை. அளவு இருக்காங்க, இந்த தேசத்துல இருக்கான் அந்த தேசத்துல இல்லை அப்படின்னா சொல்ல முடியும். இந்த வசூல் இருக்கா இந்த வசூல் இருக்கா அதே மாதிரி இவ்வளவு இல்லைன்னு சொல்ல முடியும். அப்புறம் மகாவிபூதி அப்படின்னு சொன்னா இந்த மகாவிபூதின்னு சொல்றது ஐஸ்வர்யம், பரந்த ஐஸ்வர்யம். அத பெரியவாச்சாங்குள்ள விபூதின்னு சொன்னார். விபு மகா அது அது வந்து விபுத்தம். விபுத்தம்னா மிகுந்த ஐஸ்வர்யத்துடைய அர்த்தம். அதனால அந்த உபய விபூதி நாதம் சொல்றோம் இல்லையா, அதுதான் இங்க சில விஷயங்கள்ல அந்த பெரியவாச்சான் பிள்ளையும் சுவாமி தேசிகனுக்கும் ஒத்து போயிடும். இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளையும் சுவாமி தேசிக நம்மளுடைய சுவாமியினுடைய தேசிகனுடைய அர்த்தத்துக்கு ஒத்து பண்ணியிருக்க. அதனாலதான் சுவாமி தேசிகனும் உபயோகிக்கு சுவாமி அப்படின்னு பொருள் சொல்றேன். என்ன விஷ்ணு புராணத்துல நமோ நமோ அனந்த மகா விபூதியே அப்படின்னு இருக்கு. அதனால இங்க அதுக்கு அனுகூலமாக லட்சுமி தந்திரத்தையும் விபூதின்னு தான் சொல்லியிருக்காரு. விபூதி வியாப்தி விசேஷன ஆப்தி வியாப்தி. இங்க விசேஷம்னா என்னன்னா நியமன சக்தி. அதனால அந்த 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 நியமனம் நியமன சக்தியாவது ரெண்டு விபூதிகளும், அதாவது நித்திய விபூதி லீலாகும் ரெண்டுத்தையும் இருக்கு. அதனால இங்க பரமாத்ம ஸ்வரூபத்தில் அப்படியே சொல்லப்பட்டது. அடுத்ததாக திவ்யமங்களை இருக்கிறது சொல்லப்படும். அதுக்கு அஜெக்டிவா போட்டது யசாசுகம். யசாசுகம் அப்படின்னா எம்பெருமானுடைய அவதாரத்துல எம்பெருமானுக்கு எந்த இடத்துலையும் துக்கமே கிடையாது. ஒரே விதமான ஆனந்த அனுபவம் தான் எம்பெருமானுக்கு இருக்கு. ஆனா ராமாத்தியமத்துல ஸ்ரீராமனுடைய அவதாரத்துல
துக்கம் சீதையை பிரிஞ்சு பெருமாள் துக்கப்படுறதுதான் வருதும் இல்லையோ, அது எப்படி அப்படின்னா அது ஒரு எல்லாம் பாவம் தான், எல்லாம் அபிநயம் அப்படின்னு சொல்லிட்டேன். யதாசுரம் விகரத்தே. அதனால எம்பெருமா ஆசிரியருக்காக எந்த அவதாரம் எடுத்தாலும் அதுல அவனுக்கு துளி கூட துக்கம் கிடையாது, சமம் கிடையாது, துக்கம் கிடையாது. விகரத்தகா விகரத்தகா அப்படின்னு சொன்னா அந்த அவன் செய்கிற காரியங்கள் இருக்க ஸ்திதி 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 சம்சாரம், அதுல அப்ப 4 வியூகமா கொண்டு 4 வியூகமா அவதாரத்து அது மூலியமா பண்ற. அதுலயும் அந்த 4 வியூகத்துல அனிருத்த மூர்த்தி, அந்த அனிருத்த மூர்த்தியிலிருந்து விபவ மூர்த்தி எல்லாம் உண்டாருன்னு சொல்ற. முத்துமூர் சுவாமி இதெல்லாம் ஒரு வியாக்கியானம் ரொம்ப உடஞ்சி உள்ள போடுவார். இந்த விபவாவதாரம் அது இருக்கு, வியூகாவதாரம். அந்த வியூகாவதாரமானது 3 4 அப்படின்னா பரவாச தேவனை சேர்த்து பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கரசன், 3 பேர் வாசுதேவன். வியூக வாசுதேவன் பேர். பரவாசன் பரமாவத்தில் இருக்கிற வாசுதேவன், அவரே வியூகத்துக்கு வந்தா அந்த வியூக வாசுதேவன் பேர் அவருக்கு. அவரிலேருந்து 3 பேர், அதாவது ஒரு பெரிய கலை மரம் மாதிரியும் அந்த 4 கலைகள், அதாவது பெரிய கலை தான் பரவாச தேவன், பெரிய மரம் தான் பரவாச தேவன். அதுல 4 கலைகளாக தோன்றது. அதுல ஒரு கலை ஜீவவாச தேவன், அதுக்கப்புறம் 3 கலைகள் பிரத்யும்ன, அனிருத்த, சங்கரசனன், இப்படிதான் சாதிக்கப்படுது. அதான் விவரணம் சொல்லப்படுற. அதுல அனிருத்த மூர்த்தின்னு அதான் சொல்ல, அனிருத்தா பிரத்யும்ன சங்கரன், அது அனிருத்தன் கிட்ட இருந்துதான் விபவ மூர்த்திகள் எல்லாம் உண்டாருது. ஒவ்வொரு மூர்த்திகள் இருந்து ஒன்று உண்டாருதுன்னு அதெல்லாம் விஸ்தாரமா சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் தத்துவதா கலாபம், நியாய சித்தாந்தம், இந்த மாதிரி கிரந்தங்கள்ல அதே சொல்ற. அப்பப்போ அந்த விபவ மூர்த்தி அவதான் விபவ அவதாரங்கள் எல்லாம் அனிருத்த மூர்த்தியில இருந்தா உண்டாருதுன்னு சொல்ற. இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த பிரம்மாண்டத்துடைய சில இடங்கள்ல இது நடக்கிறது. அதாவது சில இடத்துல இருந்தது இந்த ஸ்திதியை பண்ற அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் இந்த ஆர்த்தத்தையும் ஒரு வகையில ஹிருதயத்துல பெருமாள் எடுக்கிற அந்தரியாம ஆர்த்தம், அர்ச்சை, இதெல்லாம் கூட விபவத்தை சேர்த்துக்குதான் அப்படின்னு தனியாவனா அர்ச்சை ஆர்த்தம் சொல்றாமே தவிர இதெல்லாம் கூட விபவங்களிலே சேர்ந்தது. அதுக்கு என்ன பண்றது, ஹிருதயத்துல இருக்கிறதுனால ஹிருதயன்றும், பிம்பங்கள்ல இருக்கிறதுனால அர்ச்சைன்னு பேர்படுறது தவிர இவைகள் எல்லாமும் அங்க அப்படிதான் கிடைக்கிற அபூர்வமான விஷயம். அனுரூப ரூப விபவைக்கு லட்சுமி சாந்திரத்திலேயே வியூகங்களை பற்றியும் வியூகாந்தரங்கள் என்ன, வியூகம் என்ன, வியூகாந்தரங்கள் என்ன அப்படின்னு சொன்னா இந்த வியூகங்கள் பர வியூக வாசு பிரத்யும்ன, அனிருத்த, சங்கரசன் தான். வியூகாந்தரம் என்ன அப்படின்னா கேசவாதி 12 திருநாமங்கள் இருக்கும், அதெல்லாம் வியூகாந்தரங்கள். அதுக்கப்புறம் விபவங்கள் 38 விபவங்கள் சொல்லப்படுது. இப்படி 4 வியூகங்கள் என்ன, வியூகாந்தரங்களாக கேசவாதி 12 வியூகாந்தரங்கள் என்ன, அப்புறம் 38 விபவங்கள் என்ன. அப்போ ஒவ்வொரு மூர்த்தி திருவாள் 7 பேர்கள் விகிதத்தோட, அப்போ அந்த மூர்த்திகள்ல பத்னியாவும் இவ்வளவு இருக்கா. இதெல்லாம் லட்சுமி தந்திரத்துல அந்த பிராட்டி இத்தனை இவ்வளவு அம்சமா இருக்காங்க, அவருக்கு திருநாமலாம் இருக்கு. இதெல்லாம் திருவுளத்துல கொண்டுதான் இங்க அனுரூப ரூப விவாகி அப்படின்னு சொல்லி ஆள வந்தார் சாய்க்கிறார், சாய்க்கிறார். அதுவும் இல்லாத
இந்த ஆகம சித்தங்கள்லாம் வாசுதேவன் தான் ஆராதனை முக்கியம். அதுல பகவத் வாசுதேவ மந்திரங்கள் தான் உபயோகப்படுத்துவார். அப்படிப்பட்ட அந்த பகவத் மந்திரத்தினான வாசுதேவ மந்திரமுடையதான அந்த பாஞ்சராத்திரங்களுக்குள்ளயும் அந்த பாஞ்சராத்திரத்துல பராசர அந்த பாஞ்சராத்திரத்துல சொல்லப்படுற விஷயங்களை அந்த அந்த பாஞ்சராத்திர விஷயங்கள்ல ஈடுபட்டுதான் பராசரரே பிராட்டியுடைய பெருமையெல்லாம் விஷ்ணு புராணத்துல சொல்றாங்க. இங்க சுவாமி சாய்கிற அனுரூப ரூப விவேகி அனந்த மகாவிபூதி அப்படின்னு சொல்ற. அதாவது சாந்தானந்த மகாவிபூதி விபூதி பரமம் பிரம்ம ரூபம் அரேகே மூர்த்தம் தம் பிரம்ம ததோவிதம் ரூபம் அனந்த மகாவிபூதி. இங்க என்ன சொல்ற? சாந்த அனந்த மகாவிபூதி. சாந்த தனியா பிரிச்சுட்ட, அனந்த மகாவிபூதி. அதாவது அதனால சாந்த அனந்த மகாவிபூதி சேர்த்தே சொல்லலாம். இப்போ அந்த சாந்த அனந்த மகாவிபூதி சொன்னதுக்கு விஷயம் சொல்ற. இந்த சாந்தத்துவம் அப்படின்றது இந்த பரமாத்ம ஸ்வரூபத்துல இருக்கும். ஆனா பரமாச ரூபத்துல சாந்தத்துவம் அத்தோட சேராத சாந்தத்துவம் மட்டும்தான் இருக்குமா? எங்க பரமாச ரூபத்துல ரொம்ப தலையை சுத்தாரு. பரமாத்மன் யாரு, பரமாத்மா யார் அப்படின்னா, இந்த பரமாத்மான்றது பிரம்மத்தை தான் பரமாத்மான்னு சொல்லுவோம். இந்த பரமாசுதேவன் ஒரு அவதாரம் எடுக்கிற இந்த பரமாத்ம ஸ்வரூபத்துல இந்த சாந்தத்துவம் எல்லாம் இருக்கும். ஆனா பரமாசுதேவ ரூபத்துன்னு சொல்றது இங்க ஸ்வரூபம் சொல்ல. இந்த பரமாச ரூபத்துல என்ன சாந்தத்துவம் மட்டும் இருக்கும்னு சாதிக்கிற. இந்த இடத்துல சாந்தத்துவம்னா என்ன அப்படின்னா, சதைக ரூபாய அப்படின்னு சொல்ற முடியும். அந்த பதத்துக்கு ஏற்றப்பல இந்த அதாவது உண்டாருது, அதுக்கப்புறம் அது வளர்ச்சி அடையிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறுறது, அப்புறம் இழைச்சு போறது, இதெல்லாம் இல்லாத தன்மை. அதுதான் இது சொரூபத்துல இருக்குமோ? சொரூபத்துல இருக்காது, ரூபத்துல இருக்கும். இப்போ ஜீவாத்ம ஸ்வரூபம் இருக்கே, ஜீவாத்ம ஸ்வரூபத்துல பிறந்தது, அப்புறம் கொஞ்சம் பெருக்கு வளர்ந்தது, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரியவனானா, அப்புறம் வயசாயிடுது அப்படின்லாம் உண்டோ? ஸ்வரூபத்துல கிடையாது. இதே நம்ம சரீரத்துல சின்ன கொஞ்சம் இருக்கு, சின்ன சரீரம், அதுக்கப்புறம் வளர்றது இல்லையா? ஆக அதெல்லாம் இல்லாதது ரூபம். பரமாத்ம ஸ்வரூபத்துல அந்த சாந்தத்துவம் உண்டு. ஆனா அந்த பரமாத்மா ஸ்வரூபம் இந்த பரமாத்மா தான். அதாவது இப்ப பரமத்துல இருக்கிற வாசுதேவன் தான். ஆனா அவனுடைய ரூபம்னா திருமேனி. அந்த திருமேனியில அது சதைக்கு ரூபர ஒரே மாதிரியா தான் இருக்கும். அதுல இந்த பருத்தது, இழைச்சது, கலத்தன்மை அடைஞ்சது, இறந்தது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அதனால ஸ்வரூபம் வேற, ரூபம் அப்படின்னு சொன்னா தேகம், சரீரம். அந்த பரமாத்மாவுடைய திருமேனியில இவைகள்லாம் கிடையாது. அப்படின்னு அந்த விகாரங்கள் பேரு. அந்த விகாரம் இல்லை. ஸ்வரூபத்துக்கு இன்னைக்குமே விகாரம் கிடையாது. அதனால அந்த சாந்தத்தும் சேர்ந்தே இருக்கும். திருமேனியில அப்படிப்பட்ட அந்த சாந்தத்துவம் தனியா இருக்கும். ஏன்னா அங்க இழைப்புலாம் கிடையாது, விகாரங்கள்லாம் கிடையாது. அதுதான். அதாவது
நம்ம திருவாரணத்தை பண்ண செய்ய கூட சில சமயம் இந்த ஆதார சக்தி எல்லாம் பண்றோமோ இல்லையோ, எதுக்காக அப்படின்னா இந்த கர்மகிருத்தமான சரீரத்தை போக்கி சுத்தமான ஒரு சரீரத்தை உண்டாக்கி அதனாலதான் ஆராதனை பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி சுத்தமான சித்தியம் அசுத்தமான ஆராதனத்துக்கு அந்த மாதிரி சுத்தமாக அதான் சுத்தமான ஆராதனத்துக்கு சுத்த சிருஷ்டி, அசுத்தம்னு தேவதாந்தனங்கள்லாம் கலக்கக்கூடிய ஆராதனத்துக்கு அசுத்த சிருஷ்டி, இப்படிதான் எடுத்து அந்த ஜீவ அர்ச்சைகள் ஆகிற சுத்த தொடக்கத்துல சாந்தத்துவம் போகிறது என்று சொன்னதாலே வரவாசுரம் சாந்தம் என்பது அறிவிக்கப்பட்டது. அதனால இந்த இடத்துல சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா சாந்தம் அப்படின்னு சொன்னா சுத்தம்னு சொல்லப்பட்டது. அப்புறம் லக்ஷ்மி தந்திரத்துல பகவானுக்கும் பிராட்டிக்கும் சமமாக எல்லா அம்சங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மசூத்திரத்துல 4 அத்தியாயங்கள்ல பகவானுக்கு சொல்லப்பட்டதான 4 அம்சங்களும் பிராட்டிக்கு உண்டு என்றது அறிவிக்கிறதுக்காக இந்த 4 ஸ்லோகமா பண்ணார். அதனால ஏற்கனவே ஆரம்பிக்கிட்டே சொன்னார், இது ஸ்ரீபாஷ்யத்தினுடைய 4 அத்தியாயங்களுடைய பொருளை கொண்டது அப்படின்னு சொல்லுது. முதல் அத்தியாயத்துல என்ன, அவன் எம்பெருமான் உலகத்தெல்லாம் சேஷியால் இருப்பதனால அவன் உலகத்தை படைக்கிறான், ஜெகத்காரணத்துவம். அதுல 2வதுல இப்படி ஜெகத்தான் சிருஷ்டி பண்றதுனால அவனுடைய வைபவம் குறையுமோ என்ன அப்படின்னா குறையாது. அதுவும் இல்லை அவனுக்கு தோஷங்கள்லாம் உண்டாகுமோ அதெல்லாம் அவன். அதனால அவனுக்கு இதை சிருஷ்டி பண்றதுனால அந்த சிருஷ்டி பண்ற வஸ்துக்கள் இருக்கிற தோஷங்கள் இவனுக்கு வருமோ அப்படின்னா அதெல்லாம் இல்லைன்றது மறுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மூணாவதுல எல்லா பலங்களையும் தரக்கூடிய பிரம்மமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் தான் உபாயம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியே 4வது அவனை தான் நம்ம அடையக்கூடியவன், அப்படிப்பட்டவன் தான் ஜெகத்கார வஸ்துவாக இருக்கக்கூடிய மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த காரணத்தை கொண்டு மற்ற ஹேய குணங்கள்லாம் இல்லாதவனாக கல்யாண குணங்களை உடையவனான எம்பெருமான் தான் உபாசனத்துக்கு தகுந்தவன் அப்படின்றதால அவனே தான் நாம் அடைய வேண்டியவன் அப்படின்ற 4வது சொல்லப்பட்டது. இப்படி இது மொத்தம் ஆக இந்த முறையில பிராட்டிக்கும் இதெல்லாம் உண்டு. அதனாலதான் முதல் ஸ்லோகத்திலேயே நித்திய சூரிகள் அனந்தகல விஷயங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு எப்படியோ அப்படியேதான் பிராட்டிக்கு அதெல்லாம் அதுன்னு சொன்னால இவ்வளவு ஜெகத்காரணத்துக்கு காரணமாறா அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்புறம் அவ சேஷியானாக்க அவ இஷ்டப்படிதான் தன் வஸ்துக்கெல்லாம் உபயோகப்படுத்துவா, அதுவும் இவளுக்கு உண்டு. அதனால மூலப்பகுதிய இவ இஷ்டப்பட்டு இவ தன்னுடைய இஷ்டப்படி பண்ணதுனால இந்த ஜீவராசிகளும் அவர்கிட்ட இருந்த பல நன்மைகள்லாம் பெறுகிறார்கள் அப்படின்னு சொன்ன. அதனால இந்த 2வது ஸ்லோகத்தினால ஆத்மைவ தத்துவல்ல போகி பிரபுன்னு ஆத்மனைவ தத்துவல்ல போகி பிரபுன்னு சாய்க்கு. அதுக்கப்புறம் மோட்சமும் இவள் அனுதானம் தான் கிடைக்கிறதுன்றது 3வது சொன்னது, அதையும் இங்க சொன்னார். இப்போ 4வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார், எம்பெருமானுடைய திவ்யாத்மஸ்வரூபம் எல்லா இடத்துலையும் பரவிருக்கிற மாதிரி இவருடைய திவ்யாத்மஸ்வரூபம் இவருடைய இவளுக்கும் விபுத்துவம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் அது எப்படி சொன்னார் இந்த இடத்துல. பிராட்டியை ஜீவகோட்டியில் சேர்த்து ஜீவனாகில் அணுவாய் இருக்க வேண்டும் என்றும் இப்ப என்ன சொல்ற, சில பேர் என்னுடைய பட்சத்தெல்லாம் சொல்ற சுவாமி பிராட்டிய ஜீவகோட்டியில சேர்க்கிறார். அதனால என்னாச்சு அப்படின்னா அப்போ பிராட்டி அணுவா தானே இருக்கணும் அப்படின்னு அப்ப அணுவாக்கிட்டா எல்லா வஸ்துலையும் பெருமாள் நிறைஞ்சிருக்கானே,
அவன் அவன் விபுவா இருப்பதனால எல்லா வஸ்துக்குள்ளேயும் நிறைஞ்சிருக்கான். இப்ப இவ்வளவு அணுன்னு சொல்லிட்டா எல்லா வஸ்துக்குள்ளும் எம்பெருமான் நிறைஞ்சிருக்கானே, அப்போ இவளுக்கு அந்த தன்மை உண்டா இல்லையா? இல்லை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதனால இவளை அணுவாக்கி எல்லா வஸ்துக்குள்ளயும் பெருமாள் தான் பரவி இருக்காரு, இவள் இல்லை அப்படின்றத ஸ்தாபிக்கிறார் யாரு? எதிர்கட்சிகள். சரி, அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணா, சரி அவ இருந்துட்டு போட்டோம், ஜீவகோடியில் இருந்தாலும் அவளுக்கு சில சில பிரமாணங்கள் அவளுக்கு விபத்துவம் உண்டுன்னு தொடருது, அதை நம்ம ஒத்துன்னு போவோமே என்ன அப்படின்னு சொல்லி விபத்துவத்தை சில பேர் ஒத்துண்டா. இன்னும் சில பேர் என்ன பண்ணா, இவளை ஜீவ கோட்டிலையும் சேர்க்க வேண்டாம், ஈஸ்வர கோட்டிலையும் சேர்க்க வேணாம், என்ன இவளை தனியா விபுவானே தனியா சொல்லலாமே. ஏன்னா ஜீவன் சொல்லிட்டா அணுவா போயிடும், ஈஸ்வரன் கோட்டில போட்டா விபுன்னு போறோம், ரெண்டுமே வேண்டாம். இவள் தனித்தன்மை, இவள் சக்தி, இவள் தனித்தன்மை, இவ எல்லா இடத்துலயும் பரவி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. ஜீவகோட்டின்னு சேர்த்தா தானே அவள் அணுவா இருக்கா, எல்லா வஸ்துலையும் இல்லைன்னு சொல்ல முடியும். சரி, அவளை அணுவாய் தரத்துக்கு போட்டான். விபூன்னு சொல்றதுனால அவன் எல்லா இடத்துலயும் இருக்கான், இவளுக்கு அந்த விபூத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னான். வேண்டாம், இவளை விபூன்னு ஒத்துக்க வேண்டாம், இவளை அணுவும் ஒத்துக்க வேண்டாம், இவளை தனித்தன்மையா ஒத்துக்குவோம். என்னது? பிராட்டி, இவளுக்கு விபூத்துவம் உண்டு, அதனால அப்படின்னு சொல்லி இவளை தனி தத்துவமா சொல்லாமே அப்படின்னு சொன்ன. அதுக்கப்புறம் இதுல ஈஸ்வர கோட்டிலே இவளையும் சேர்த்து ரெண்டு பேருக்கும் ஈஸ்வரத்துவம்ன்றது என்ன, ஈஸ்வரத்துவம்ன்றது வேற, ஈஸ்வரத்துனா இவளுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இவனுடைய பக்தாதான் ஈஸ்வரன், சர்வேஸ்வரன். அதனால இவளுக்கு பக்தா கீழே இருப்பதுனால இவளை அதுல சேர்க்க வேண்டாம். சர்வேஸ்வரன்றது யாருன்னா அவதான், அதனால இவளுக்கு இந்த ஈஸ்வரத்துவம் வேண்டாம் அப்படி சொன்னான். அது ஒரு கட்சி. இப்ப அந்த கட்சியில் என்னன்னாக்க, பிராட்டி அவருடைய மனைவி எப்படி இருந்தாலும் பிராட்டி பகவானுக்கு அடங்கி இருக்கக்கூடியவள், அதனால அவளுக்கு ஈஸ்வரத்துவம் வேண்டாமே, பெருமாள் நடத்தட்டுமே, இவளுக்கு ஈஸ்வரத்துவமே வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அப்புறம் இன்னொரு கட்சி, ரெண்டு பேருக்குமே ஈஸ்வரத்துவம் சொல்லலாம். அப்புறம் அதனால அப்படி சொன்னா அந்த சில ஈஸ்வரத்தை ஒத்துண்டு பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் ரெண்டு பேருக்கும் ஈஸ்வரத்துவம் உண்டு, ஆனா ஜெகத்காரணத்துவம் கிடையாது அப்படின்னு சொன்னான். அப்புறம் சில பேர் சொன்னா, இந்த பிராட்டிக்கு இவ்வளவு பெருமையெல்லாம் சொல்றாளே, இதெல்லாம் பெருமாளால வந்ததுதான். பராசர என்ன பட்டர் அவெல்லாம் பிராட்டியுடைய பெருமையினால பர்த்தாவான எம்பெருமானுக்கு பெருமை கிடைச்சுன்னு சொல்றா. இப்ப என்ன சொல்றா, பிராட்டிக்கு கிடைச்ச பெருமை எல்லாமே எம்பெருமானால் தான், பகவானால் தான் கிடைச்சது. என்ன அதனால இவருடைய பிரீத்திக்காக அதெல்லாம் ஜெகத்தை உண்டு பண்ணா பெருமாள், அதனால இவளை காரணம் சொல்லாங்க. உண்மையில இவள் காரணம் இல்லை, ஆனா இவளுக்கு பிடிக்கும் அப்படின்றது சிருஷ்டி பண்ணார் பெருமாள், அதனால இவள் ஜெகத்துக்கு காரணம் இல்லை, காரணம் இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன. இன்னும் சில பேர் என்ன பண்ணா, ரெண்டு பேருமே ஏதோ சில காரணத்துக்காக காரணம் ஆகலாமே அப்படின்னு சொன்னான். இப்படி பல பேர் பல விதமான சொல்லலாம். இதனால என்ன தெரியுது அப்படின்னு நமக்கு ஏதாவது நமக்கு விஷயம் தெரியும் போது, அதனால முடிவானது பக்கம் என்ன, எம்பெருமான போல பிராட்டியும் என்ன
தானா அவளும் தானாகவே இப்ப எம்பெருமான் ஈஸ்வரனாக அது எப்படி பண்ணான் அப்படின்னா அவன் தன்னுடைய சங்கல்பத்தினாலே பண்ணான். அதுவே பிராட்டியும் எம்பெருமானுக்கு சமமாக தனியா ஈஸ்வரியாக சொல்றான். அதனால ரெண்டு பேருமே சேர்ந்து காரணத்துவம் உண்டு அப்படின்னு முடிவா தெரியுது. பெருமாள் என்ன பண்ணார், அவன் நமக்கு பிரியான பாரியாள் இல்லையா, அதனால அவள் சொல்படி கேட்கறதுனால தப்பு ஒண்ணு இல்லையே. அதனால பெருமாள் என்ன பண்ணார், தன்னையே அவளுக்கு சேஷமாக பண்ணிட்டார். ஏன்னா அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம பண்ணணும் இல்லையோ, அவன் இஷ்டப்படி இவன் நடக்கிறான் அப்படின்னு சொன்னா அப்போ இவன் அவளுடைய இது கட்டுப்பட்டவன் தான். அதே மாதிரி தன்னை சில இப்போ அவதாரத்துல யசோதைக்கு கட்டுப்பட்டு இருந்தானே இல்லையா, அந்த மாதிரி ஈஸ்வரன் அவன் எப்படி இன்னொருத்தர் கட்டுப்படலாமா, ஆனா யசோதைக்கு கட்டுப்பட்டானே. அதை போல அவ ரெண்டு பேரும் சௌஜன்யமா இருக்கா. அதனால ரெண்டு பேரும் ஒத்து போயிருக்கா. அதனால எம்பெருமான் அவளுக்கு கேசனாக கொண்டாங்க. அது அவரே பண்ணின்றது. அப்படிதான் இதோட அவனுக்கு சர்வேஸ்வரன் ஒரு பேரு. அந்த சர்வேஸ்வரன்றதுனால இப்ப அவனுக்கு என்ன இவளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இவளுக்கும் அந்த விபுக்கும் ஈஸ்வரத்துவம் தான். ஈஸ்வரத்துவம் அப்புறம் ஜெகத்காரணத்துவம் எல்லாம் உண்டாரு. அவன் சர்வேஸ்வரன் சொல்லிட்டான்னாக்க அவனுக்கு பிரியமான அவளும் சர்வேஸ்வரி தானே, அவளுக்கும் ஜெகத்காரணம் உண்டோ இல்லையோ, ஜெகத்காரணத்துவம் உண்டோ இல்லையோ. அதனால அவளுக்கும் விபுத்துவம் உண்டு, யாருக்கு, பிராட்டிக்கு. ஈஸ்வரத்துவம் உண்டு, ஜெகத்காரணத்துவம் உண்டு. அதனால அப்படின்னு முடிவாக்கிட்டோம். இப்போ ஊர்ல ரெண்டு ராஜா இருந்தா என்ன ஆகும், கலகம் தான் வரும். அதனால ரெண்டு பேர் இருக்கு. இந்த உபய விபூதிக்கும் எஜமானர்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா அத பிரமாணங்களை கொண்டு நிர்ணயம் பண்ணா அதுலயே தெரியும் ரெண்டு பேருக்கும் அதுல பங்கு உண்டு. அதுல நிர்ணயம் பண்ண முடியாத வாழ்க்கைதான் இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்தா கலகம். அதனால நிர்ணயம் பண்ணா ரெண்டு பேருக்கும் இந்த விபூத்தம் உண்டு, ஈஸ்வரத்துவம் உண்டு, ஜெகத்காரணத்துவம் உண்டு அப்படின்னு சொன்னா மோட்ச பிரதத்துவம் அவளுக்கு அப்படின்னு சொல்லி இங்க அதான். அதனால நம்முடைய சொபக்ஷம் என்ன, பிராட்டிக்கு விபுத்துவம் உண்டு, ஈஸ்வரத்துவம் உண்டு, ஜெகத்காரணத்துவம் உண்டு, மோட்ச பிரதத்துவம் உண்டு அப்படின்னு சுவாமி தேசிகன் கத்திய பாஷத்திலையும் சரி, சங்கர சாஸ்திரம் சரி, நியாய சித்தாந்தம் இப்படி பல கிரந்தங்கள்ல சாதிச்சிருக்க. இதுதான் நம்ம சுவாமி தேசிக சித்தாந்தம். சுவாமி சித்தாந்தம்னா மடப்பள்ளி ஆட்சியர், மடப்பள்ளி மடம் வார்த்தையோடு மணி சொன்னது. அதான் அந்த மடப்பள்ளி ஆட்சியார் என்ன, நடாதுர அம்மாள் என்ன, பட்டர் என்ன, நஞ்சியர் என்ன, இவா எல்லாருமே தேசிய கொள்கையா வச்சிருக்காங்க. அதனால முன்னாடி அவர்களுடைய கொள்கை எல்லாமே நம்மளுடைய தேசிய சித்தாந்தம் தான். பெரிய வச்சம் பிள்ளை என்ன பண்ணிருக்கேன், விராட்டிக்கு ஜெகத்காரணத்துவம் உண்டு அப்படின்னு பிள்ளான் கூறியதாக அவரும் சொல்லியிருக்காரு. இது 3வது சதவீதம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால பின்னாடி வந்த ஆச்சாரியர்களும் விராட்டிக்கு உபாயத்துவம் உண்டு அப்படின்னு பல பேர் ஒத்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஆலவந்தாருடைய சதுஸ்லோகி, லட்சுமி தந்திரம் இவைகள்லாம் கொண்டு அவர்களும் உபாயத்துவம் உண்டுன்னு சில பேர் ஒத்துருக்காங்க.
அதாவது நிறைய விஷயங்கள் லட்சுமி கந்தத்திலையும் பார்க்கலாம், நலாவது ரம்மாள் அவருடைய பிரபண்ண பாரிஜாதத்திலையும் பிராட்டி. அதனாலதான் இங்க ஆகுஸ்வயர் அனுரூப் ஆகுன்னு சொல்ற. ஆகுன்னா எத்தனை பிரமாணங்கள், எத்தனை மகான்கள் இப்படி மடைப்பள்ளி மேற்கான் பாஷிக்காரன் எல்லா பிரமாணத்தையும் கொண்டு பார்த்தா பிராட்டியுடைய பெருமையெல்லாம் மறுத்தே பேச முடியாது. அது மறுத்து பேசுறாங்க, அவெல்லாம் பிராமணிகள் இல்லை. அதனாலதான் அப்படிப்பட்ட உயர்ந்த சதுசோக சோத்திரம் சொன்னார். இப்போ இதுல இனிமே சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானத்தை கொண்டு செய்வோம். சாந்தம், சாந்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு என்ன அவதாரி வச்சுக்கிறது சுவாமி தேசிகன் அப்படின்னா, கீழே மூன்று சோகங்களால சொல்லப்பட்ட சொல்லப்படுது. பிராட்டிக்கு பகவானுடைய ஸ்வரூபம், விக்கிரகம், அவதாரங்கள் இவைகளெல்லாம் ஒருபோதும் பிரிவில்லாம ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் இருக்கா. அதனால இவளும் தான் பிரதானமா அடைய வேண்டியவள். இவளு தான் அதனால இவளு தான் உபாயமா ஆகிறாள் அப்படின்றது சொல்றார். சாந்த அப்படின்னு சொன்னா, அசனையா ஜூர்மிபிகி அபக்ஷயாதி பாவ விகாரச்ச நித்ய அனன்விதம் அப்படின்னு சொல்ற. சாந்தம் அசனையா ஜூர்மிபிகி, அதாவது பசி தாகம் இதெல்லாம் ஷடூர்மின்னு பேர். அதுக்கப்புறம் சரீரத்துல குறையிறது, பெருக்கிறது, இந்த மாதிரி மாறுதல்கள்லாம் அது அந்த மாறுதல்கள் எப்போதும் கிடையாது அப்படின்றதுதான் சாந்தன்ற சப்தத்தினால சொல்ற. அசனையா பிபாசே அத சோக மோகோ ஜராமுதி யுகபத் பிராணதி தேக தர்மாஸ்தே ஷடூர்மியா அப்படின்னு பிரமாணம். அசனையா அப்படின்னா பசி, பிபாசன்னா தாகம், சோகம், மோகம், ஜர முதுமை, பிரித்தி இறப்பு, அப்புறம் பிராணஜி தேகம், இவைகள்லாம் சொல்லப்படுது. தேகத்தில் இருக்கிற தர்மங்கள் இவைகள்லாம் ஷடூர்மிகள் சொல்லப்படுது. அதாவது அதுக்கப்புறம் அனந்த, அப்புறம்தான் அபக்ஷய விநாசாத்யாம் பரிணாமாதி ஜன்மபிகி வர்ஜித சக்கியதே வக்தும் யஹா சதா அஸ்தி இது கேவலம். அதாவது சரீரம் குறையுது, இல்ல ஏதோ சில வஸ்து அழிஞ்சு போறது, மாறுபாடு விடுறது, வளர்றது, இதெல்லாம் இப்ப இந்த இடத்துல முன்னாடி இதான் இருந்து இப்ப ஒண்ணு உண்டாருது, இப்படிலாம் இல்லாத எப்போதும் ஒரே மாதிரிதான் இருக்கான்னு அவன் தான் பரமன் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்புறம் அனந்தம்னா என்ன அப்படின்னா, திரிவித பரிச்சேத ரகிதம். திரிவிதம்ன்றது என்னது அப்படின்னா, தேச கால வஸ்து பரிச்சேதம். அதாவது மூன்று வித பரிச்சேதம் பண்ற இல்லாதவன். அப்புறம் மகத்யோ அப்படின்னு சொன்னதுனால சுத்த அசுத்தே விபூதி எஸ்ய தது மகாவிபூதி. அதாவது மகாவிபூதின்னு சொன்னதுனால சுத்தமாக, அதாவது சுத்த அசுத்தம். சுத்தம்னு சொன்னதால பரமபதம், அசுத்தம் சொன்னதுனால லீலாதி, இவள் ரெண்டுத்தையும் பெரிய விபூதிகள் சொல்றா. அதான் மகா விபூதி. இவள் ரெண்டுத்தையும் உடையவர்கள். அது எம்பெருமான். எம்பெருமான் பிராட்டியும் அது.
மகாவிபூதி. பரமம் அப்படின்னா சர்வோத்கிருஷ்டம். பரமம் சொன்னதால எல்லா பதங்களை காட்டிலும் எல்லாவற்றிலும் மேலானது. மகாவிபூதி எத் பிரம்ம எத்துன்னு ஒரு படம் வந்து எத் பிரம்ம ரூபம். பரமம் எது, அந்த எத்துன்னா என்ன அர்த்தம்னா எந்தன்னு அர்த்தம். அந்த எந்தன்னு சொன்னதால எல்லா உபநிஷத்துகளும் பிரசித்தம் அப்படின்னு தெரியப்படுது. அதாவது எல்லா உபநிஷத்துகளும் யாரை இவ்வளவு தூரம் சொல்றது, அதாவது இந்த ஷடூர் மீன்லாம் இல்லாதவன், சுத்த அசுத்த விபூதிகளை உடையவன், அந்த தேசகால வஸ்து மூணு விதமான பரிச்சேதங்கள் ஏற்றவன் அப்படிலாம் சொல்றது. அப்படிப்பட்ட இவன் யாரு அப்படின்னா எத்து சொல்றதுனால எல்லா உபநிஷத்துகளிலும் பிரதிபாதிக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்னு சொல்லி பிரசித்தமானதை சொல்றதுங்க. எத்துன்றது பிரசித்தமான வஸ்து எப்பவுமே பிடிக்கும். எத்துன்னு சொல்றேன்னாக்க எப்பவுமே யஹா எத்து அப்படின்னு சொன்னா அவன் ரொம்ப பிரசித்திப்பட்டவங்க. அப்படிப்பட்டது எல்லாவற்றையும் மேலானது அப்படின்னு அர்த்தம். அதுல பிரம்ம, அந்த பிரம்மன் என்ன, நிரதிசய பிருகத்துவம், பிரம்மணத்தில் யுக்தம், நிரதிசய பிருகத்துவம் சொல்லும். நிரதிசய பிருகத்துவம்னா நிரதிசயம்னா எல்லை இல்லாத மேன்மையுடையது, அது பிருகத்துவம். அது இது பிரம்மம் என்பது தான் மட்டும் இப்படி பெருமையா இருந்தவர், தன்னை சேர்ந்தவர்களுக்கும் அவர்களையும் சிறப்பிக்கிறது. ஏன்னா இப்படிப்பட்ட பிரம்மத்தை ஆசிரியர்கள் அவர்களும் அவனை போல கொண்டாடப்படுகிறார்கள். நிரதிசய நிரதிசய பிரகத்துவம் அப்படின்னா அயலாருக்கு பெருமையை உண்டாகும் தன்மையும் உடையது. எது அந்த பிரம்மமானது தன்னை ஆசிரித்த, இப்போ கடல்ல உப்பு இருக்கு, அந்த சமுத்திரத்துல ஒரு வஸ்துவை போட்டா அதுவும் உப்பாவே மாறிடும். அந்த மாதிரி அதை ஆசிரியக்கிறவர்கள், பிரம்மத்தை ஆசிரியர்களும் பெருமையுடையவர்களாக ஆவார்கள். அதனால இங்க அதுக்கு பிரம்மன் சொல்லப்பட்டது. பிரம்ம ரூபம், பிரம்ம ஹரேஹே ரூபம். அதுக்கப்புறம் ஹரேஹே ரூபம் சொல்லப்படுது. ரூபம்னா என்ன அப்படின்னா ஸ்வரூபம். இந்த இடத்துல ரூபம்னு சொன்னா ஸ்வரூபத்தை இருக்கணும். ஹரேஹே அப்படின்னு சொன்னதுனால ஹரதி பாப்பானது பாபத்தை போக்கக்கூடிய தன்மையை உடையது. அதனால ஹரேஹன்றது தன் ஆசிரியர்களுடைய பாபத்தை தோஷங்கள்லாம் போக்குறது ஹரேஹே. இது அவனுடைய சொரூபமானது. அப்படி இல்லைன்னாலும் இன்னொரு அர்த்தம் சொல்லலாம். என்ன இங்க வந்து சொரூப சப்தத்தோடு ரூபம் சேரல, ரூபம் தனியா சொல்லப்படுது. அதனால ஹரியினுடைய ரூபம்னு சொன்னதால இந்த இடத்துல ஹரியுடைய ஸ்வரூபம் தான் சொல்லப்படுறது. ஏன்னா மேல மூர்த்தம் பிரம்மன் வரப்போறது, அந்த மூர்த்தம்னா அங்க உருவத்தை சொல்லப்படுது. இங்க ரூபம்னு சொன்னதுனால இங்க ஸ்வரூபத்தை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. பிரம்ம ரூபம் ஹரேஹே. ஹரேஹே ஆசிரித தோஷஹாரிணா சர்வேஸ்வரஸ்ய யத்வா சர்வ சம்ஹர்த்து யதோக்தம் புராணே பிரம்மானந்திரம் ருதம் ச யமம் வருணமேவ ச நிகிருஹ்ய ஹரதே யஸ்மாத் தஸ்மாத் தரித்யதே இதி. அதனால இங்க புராணங்கள்ல, அதாவது அரியஷ்டகம்னு ஒரு இதுல பிரம்மாவையும் இந்திரனையும் ருத்ரனையும்
யமனையும் வருணம் வருணனையும் எஸ்மாத்து எந்த காரணத்தினால் நிகிருஹ்ய பலாத்காரம் செய்து அறதே சம்ஹாரம் செய்கிறானோ தஸ்மாத்து ஆகினாலே ஹரிதிதி ஹரிதிதி ஹரி என்று ஈரத்தை சொல்லப்படுகிறார். ஹரி சப்தத்துக்கு அர்த்தத்தை சொல்ற இந்த எல்லாத்தையும் பழைய காலத்தை கொண்டு எல்லாத்தையும் கொண்டு இது பண்ணிடுற முடிக்க முடியா பண்ணிடுற. அதனால்தான் இவருக்கு ஹரின்னு பேர் வந்தது. இது ஹரியஷ்டகத்துல இருக்கு, புராணத்துல இருக்கு. அப்படிப்பட்ட தன்மையுடைய ஹரே ரூபம், அந்த ரூபம் ஹரியினுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லணும். உக்தஸ்வரூப அனுரூபம் மூர்த்தம் பிரம்ம மகாபாக இத்தியாதி பிரசித்தம் சாலம்பன யோக விஷயபூதன் திவ்ய விக்கிரமாக மூர்த்தம். அது மேல மூர்த்தம் பிரம்ம பிரம்ம விஜயதரம் ரூபம் என்ற நாளை பார்க்கும். இருக்கிறது. வேதாந்த குரவே நமः சிவதேஷ்கி வேதாந்த குரவே வேதாந்த வாசி சிவதேஷ்கி